இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நேத்து என் அண்ணன் ஏதோ குடி போதையில உன்னை அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டாரு. அத உண்மைன்னு நினைச்சு மெதப்புல இருக்காது என்ன? பெரிய அரசியல்வாதி ஆயிலான்னு பகல் கனவு காணாதரா. ஏய், என்னைக்குமே அண்ணன் அவரோட அரசியல் வாரிசா உன்னை ஆக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இல்ல எல்லார பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்ல உள்ள விசுவாசம் உள்ள அனாத நாய்டா. புரியுதா? யார பார்த்து அனாதன்னு சொன்னீங்க? அவர் இன்னொரு தடவை அனாதன்னு சொல்லாதீங்க. மத்தவங்களை விட இந்த குடும்பத்து மேல அதிக அன்பும் அக்கறையும் விசுவாசமும் வச்சிருக்காரு. உங்க குடும்பத்தை தான் சொந்த குடும்பமா நினைக்கிறாரு. அப்பா ஸ்தானத்துல ஐயாவையும், அம்மா ஸ்தானத்துல சுகுணாக்காவையும், அக்கா ஸ்தானத்துல ஜெயந்தி அக்காவையும், தங்கச்சி ஸ்தானத்துல சித்ராவையும், அண்ணனுங்க ஸ்தானத்துல உங்களதான் நினைக்கிறாரு. அவரை போய் இப்படி சொல்றீங்களே. இனிமே எப்பவும் அவர் அனாதன்னு சொல்லாதீங்க. ஹேய், புருஷனை சொன்னா பொண்டாட்டிக்கு கோவம் வரும். இவனை திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? உங்களுக்கு எல்லாம் நடந்தது ஒரு கல்யாணம். பெரிய இவ மாதிரி பேச வேண்டாம். படே, மரியாதையா பேசுங்க. ஏய், என்னத்துக்கு உனக்கு மரியாதை? உன்னை வாடி போடி தான் சொல்லுவேன். என்ன பண்ண? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியான பேசுவீங்க? ஒழுங்கா பேசுங்க. டேய் கர்ணா, என்னடாச்சு உனக்கு? என்ன பண்ணாவ? மயக்கிட்டாளா? அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட வம்பு வளர்க்குற? இல்லண்ணே, அப்படிலாம் இல்லை. என்னதான் இருந்தாலும் வாடி போடின்னு பேசுறது தப்புதான். கர்ணா, சித்தப்பா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு? அப்பா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? என்னாச்சு உனக்கு? டேய், உன்னை திட்டினா அவளுக்கு கோவம் வருது, அவளை திட்டினா உனக்கு கோவம் வருது. நீங்க ரெண்டு பேரும் டம்மி புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க. இப்ப என்ன ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்களா? டேய், அறிவு கட்ட முட்டாள். என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த மாதிரி இன்னொருத்தன் பொண்டாட்டிய பேசுறது அது ரொம்ப தப்பு. விஸ்வா, மண்டியர்றா. அண்ணா, ஏய், நீ உன் பொண்டாட்டியோட இரு. வாடா.